திமுக தரப்புல தாவேக தரப்புல பேசினாங்க. சரி, இதை வெளிப்படையா முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. அது வரைக்கும் வந்து இடும்பாவனம் கார்த்திகேயன் மாங்காய் பறிச்சுக்கிட்டு இருந்தாரா? முன்னாடியே சொல்லலை. இப்போ முன்னாடியே வந்து உங்க கட்சி உறுப்பினர் வந்து இந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்காங்கன்னு அதை போட்டு உடைக்க வேண்டியது தானே. அப்போ நீங்களே ஏதோ டீல் பேசியிருக்கிறீங்க இல்லையா? அதானே வந்து இது காட்டுது. காளியம்மாள் வந்து கருத்து ரீதியாக எதையும் அவங்க வந்து மாற்றிக்கலை, கொள்கை ரீதியாக எதையும் வந்து குற்றம் சொல்லலை, கட்சியினுடைய கட்டமைப்பை பற்றி எதையும் சொல்லலை, சீமானுடைய தலைமை பற்றி எந்த விமர்சனமும் சொல்லலை. இதற்கு முன்னாடி விலகினவங்களுக்கும் காளியம்மாள் விலகினதுக்கும் நான் என்ன வித்தியாசமாக பார்க்குறேன்னா, காளியம்மாள் விலகல் வந்து ஒரு காரியவாதமாக இருக்குது. ஏன் காரியவாதமாக இருக்குன்னு சொன்னால், அவங்க சுயமரியாதைக்கு இழுக்கு ஏற்பட்டிருக்குது, கௌரவத்துக்கு இழுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்பதெல்லாம் உண்மைதான். ஆனால் அது உண்மையாக இருக்கின்ற பட்சத்தில் உங்கள் அறிக்கையில் வெளிப்பட்டிருக்கணும். நான் வந்து ஒரு பெண்ணு, ஒரு சமூகத்தில் அரசியலில் வந்து ஒரு பெண்ணு வந்து பொது வெளியில் வேலை செய்வதற்கு எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும். அப்படி இருக்கும்போது நான் வந்து ஒரு மீனவ சமூகத்திலிருந்து வந்து இப்படி 5 ஆண்டுகளாக வந்து உழைச்சிருக்கிறேன். என்ன வந்து இப்படி வந்து அண்ணன் வந்து பேசியிருக்கிறாரு, இது சரியா? இதை யாராவது வந்து தட்டி கேட்டாங்களா? அப்படின்ற மாதிரி ஏதாவது வந்து சொல்லியிருக்கணும். இது எதுவும் இல்லாமல் அவங்க வந்து ரொம்ப நைஸாக விலகி போகிறது அப்படின்னு பார்த்தா, அவங்க தனக்கு ஒரு எதிர்காலத்தை வந்து ஏற்கனவே பிளான் பண்ணிட்டு அதுக்கு காய் நகர்த்துற மாதிரி தான் இருக்குது.